யாழினியோட நிலைமை ரொம்பவே கிரிட்டிக்கல் ஆயிருச்சு. குழந்தையும் இல்லைன்னு ஆயிப்போச்சு. இதன் பிறகு எப்படி வீட்டுல இருக்க ஒவ்வொருத்தரையும் அவங்க எதிர்கொள்ள போறாங்க அப்படின்றது மிகப்பெரிய கேள்வி. சமயம் பார்த்து நம்ம ஹீரோயின் இனியா அவர் கர்ப்பமா இருக்காங்க. இந்த நேரத்துல இந்த விஷயத்த யார்கிட்டையும் சந்தோஷமா பகிரவும் முடியாது, சொல்லாம இருக்கவும் முடியாது. தன்னுடைய அக்காவுக்கு குழந்தை பிறக்காது அப்படின்னு தெரிஞ்ச நிலையில இனியா குழந்தை பெற்றுக்க தயாரா இருப்பாங்க நீங்க நினைக்கிறீங்களா? விக்ரம் போனை சார்ஜ் போடாம போனதும் ஒரு வகையில நல்லது அப்படின்னு தான் தோணுது. இந்நேரத்துக்கு அவங்க மட்டும் உண்மையை விக்ரம் கிட்ட சொல்லியிருந்தாங்கன்னா விக்ரம் ரொம்பவே சந்தோஷத்துல மூழ்கி போயிருந்திருப்பாரு. எனக்கு என்னவோ நம்ம ஹீரோயின் இனியா ஒரு புரட்சிகரமான முடிவை தான் எடுக்க போறாங்க அப்படின்னு மனசுக்குள்ள தோணுது. யாழினியோட கர்ப்பம் கலைஞ்சு போச்சுன்ற விஷயத்த வெளியே சொல்லவும் முடியாது. சொன்னா அந்த வீட்டுல யாழினியால நிம்மதியா வாழவே முடியாது, வாழவும் விட மாட்டாங்க. அதனால இந்த உண்மைகளை மறைச்சு தன்னுடைய குழந்தைய யாழினியோட குழந்தை அப்படின்னு ஆள் மாறாட்டம் செய்ய போறாங்களோ அப்படின்னு தோணுது. ஆனா இது வார்த்தையில சொன்னாலும் நடைமுறைப்படுத்தும் பொழுது நிறைய பிரச்சனைகள் உருவாகும். இந்த விஷயத்த விக்ரமுக்கு தெரியாம செய்யறது ரொம்பவே கஷ்டம். தெரிஞ்சா அவர் ஒத்துப்பாரா இல்ல ஒத்துக்க மாட்டாரா? யாழினிக்காகவும் இளங்கோக்காகவும் தியாகம் பண்ண தயாரா இருப்பாரா? இப்படி பல அடுக்கடுக்கான கேள்விகள் வந்துகிட்டே இருக்கு. விக்ரமும் இனியாவும் தனியா வந்ததுக்கு இதுவும் ஒரு காரணமா இருக்குமோ அப்படின்ற சந்தேகமும் ஏற்படுது. இந்த சந்தேகங்கள் உங்களுக்கு வந்துச்சா இல்லையான்றத மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. வணக்கம் மக்களே, வெல்கம் டு டிஎன் விஜய் ரிவ்யூ. நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக்கையும் கொடுத்துருங்க. யாழினியோடைய வாழ்க்கை முக்கியம், அவளுடைய கௌரவம் முக்கியம். யாழினி புகுந்த வீட்டுல தலை நிமிர்ந்து நடக்கணும் அப்படின்னா அவ குழந்தைய பெத்தெடுத்தே ஆகணும். ஆனா இதுக்கப்புறம் அதுக்கான சாத்தியக்கூறுகள் நிச்சயம் இருக்காதுன்னு தான் தோணுது. யாழினிய தொடர்ந்து கர்ப்பமா இருக்கிற மாதிரியே நடிக்க வச்சுட்டு விக்ரமோட முழு சம்மதத்தோட நம்ம ஹீரோயின் இனியா ஒரு குழந்தைய பெத்தெடுத்து அந்த குழந்தை தான் யாழினியோட குழந்தை அப்படின்னு விஷப்பாம்பு சிவத்தையும் மத்தவங்களையும் நம்ப வைப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இதை விட்டா யாழினியை காப்பாத்துறதுக்கு வேற வழியே கிடையாது. விஷவள்ளிக்கு மட்டும் யாழினிக்கு குழந்தை பிறக்காது, அதுக்கான சாத்தியக்கூறுகள் இனி கிடையாதுன்ற விஷயம் தெரிஞ்சு போச்சுன்னா பகிரங்கமாவே தாம் பொண்ணை களத்துல இறக்கி இளங்கோவுக்கு ஜோடியா மாத்துறதுக்கான எல்லா முயற்சிகளையும் பண்ண ஆரம்பிச்சிருவா. யாழினிக்கு குழந்தைய பிறக்காது அப்படின்னு விஷப்பாம்பு சிவத்துக்கு தெரிய வந்துட்டா விஷவள்ளிக்கு 100% அதிகமா சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாரு. அதுக்கப்புறம் யாழினி அந்த வீட்டுல ஒரு செல்லா காசு, சம்பளத்துக்கு இல்லாத ஒரு வேலைக்காரியா மாறிடுவா. கௌரி அம்மா என்னதான் யாழினிக்கு சப்போர்ட் பண்ண முயற்சி பண்ணாலும் யாழினி சங்கடப்படுறதையும் அவமானப்படுறதையும் கௌரி அம்மாவால தடுக்கவே முடியாது. யாழினிக்கு இப்படி ஒரு நிலைமை வராம இருக்கணும் அப்படின்னா இனியா இந்த முடிவை தான் எடுப்பாங்க அப்படின்னு தோணுது. இத பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. எப்படி இருந்தாலும் நம்ம ஹீரோயின் இனியா விஷயத்தை இளங்கோ கிட்ட சொல்லிதான் ஆகணும். இளங்கோ ஸ்பாட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவர் எப்படி ரியாக்ட் பண்ண போறாரு அப்படின்றதான் மிகப்பெரிய கேள்வியா இருக்க போகுது. ஹாஸ்பிட்டலுக்கு வர போற இளங்கோ யாழினியை தான் கடிஞ்சு பேசுவாருன்னு தோணுது. உன்னை யாரு வீட்டை விட்டு வெளியே வர சொன்னது? இருக்கிற சூழ்நிலை உனக்கே தெரியும் தானே, நீ வெளியே வந்ததாலதான் இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு ஒட்டுமொத்த பழியையும் யாழினி மேல சுமத்துறதுக்கும் அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. அதை கேட்கிற யாழினி எப்படி ரியாக்ட் பண்ண போறாங்க, இனியா அதுக்கு என்ன பதில் சொல்ல போறாங்க அப்படின்றதுதான் இன்னும் எபிசோட்ல நம்ம முழுமையா பார்க்க போறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். பை கைஸ்.